வணக்கம், நான் உங்கள் ரசியா கலி. ஹவு டு எஸ்கேப் ஃப்ரம் செக் பவுன்சிங் கேஸ். ஒரு செக் பவுன்சிங் கேஸ்ல இருந்து எப்படி நம்ம வெளியே வர்றது அப்படின்றதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். தலைப்பை பார்த்த உடனே நான் ரசியா கலி பாய் கிரிமினல்ஸுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்களா, இல்லை அக்யூஸ்டுக்கு தான் எல்லாம் டிப்ஸ் கொடுக்குறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். ஆனால் அது அப்படி இல்லை. ஒரு கிரிமினல் கேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஃபென்ஸ் லாயரோட முக்கிய பணி என்னன்னு சொன்னீங்கன்னா, அந்த யார் மேல குற்றம் சுமத்தப்பட்டிருக்கோ அவரை அந்த கேஸ்ல இருந்து வெடிவிச்சு வெளியே கொண்டு வர்றது தான் அவருடைய முக்கியமான பணி. அதே மாதிரி யார் மேல கேஸ் போட்டிருக்கோ அவங்களுக்கும் அதே மாதிரி தான் அந்த கேஸ்ல இருந்து வெளியே வர்றதுக்கு சட்டத்தில் உள்ள என்னென்ன ஓட்டைகள் இருக்கு, என்னென்ன லூப் ஹோல்ஸ் இருக்கு, அதை எப்படி பயன்படுத்திட்டு வெளியே வரலான்றதான் அவங்க எல்லாம் முயற்சி பண்ணுவாங்க. அதே சமயத்துல ஒரு ப்ராசிக்யூஷன் லாயர், கம்ப்ளைனன்ட் லாயரா இருந்தாலும் சரி, கம்ப்ளைனன்ட்டும் சரி, இது மாதிரி என்னென்ன லூப் ஹோல்ஸ் சட்டத்துல இருக்கு, என்னென்ன வகையில ஒரு அக்யூஸ்ட் இந்த கிரிமினல் கேஸ்ல இருந்து எஸ்கேப் ஆகுவாங்க, எப்படிலாம் வாய்ப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றத தெரிஞ்சிருந்தா அவங்க அந்த மாதிரி ஒன்றும் நடக்காம லூப் ஹோல்ஸ்ல பயன்படுத்தி அவர் அக்யூஸ் கேஸ்ல தப்பிக்காம, இல்லை நல்லபடியா கேஸை எஃபெக்டிவா நடத்தி ஒரு கன்விக்ஷன் வாங்கி கொடுக்கறதோ அல்லது செட்டில்மெண்ட் அவங்க என்ன ஆப்ஜெக்ட் ரீசீவ் பண்றாங்களோ அதை சாதிக்கிறதுக்கோ வாய்ப்பா இருக்கும். ஸோ இந்த தலைப்புன்றது ஹவு டு எஸ்கேப் ஃப்ரம் செக் பவுன்சிங் கேஸ் அப்படின்றது நாட் ஓன்லி ஹெல்ப்ஃபுல் டு டிஃபென்ஸ் லாயர் ஆர் அக்யூஸ், இது கண்டிப்பா ஒரு ப்ராசிக்யூஷன் சைடுக்கும் ப்ராசிக்யூஷன் லாயருக்கும் ஒரு கம்ப்ளைனன்ட்க்கும் கண்டிப்பா உதவியா இருக்கும். ஸோ இது பொதுவான ஒரு விஷயம் தான். நாலேஜ் இஸ் பவர்னு சொல்ற மாதிரி ஒரு சட்டப்பூர்வ அறிவு, சட்ட நுணுக்கங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது எல்லாருக்குமே ஒரு உபயோகமா இருக்கும் அப்படின்றத முதல்ல நான் தெளிவுபடுத்த விரும்புறேன். நவ் செக் பவுன்சிங் கேஸ்ல ஒருத்தர் செக் கொடுக்குறாரு, செக் பவுன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே அது ஒரு அஃபென்ஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நோ. ஒரு செக்கு சிம்பிளா பவுன்ஸ் ஆகுது அப்படின்றதுக்காகவே அது ஒரு அஃபென்ஸ் ஆகும், அது கன்விக்ஷன் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்குமான்னு கேட்டா அது கிடையாது. செக் பவுன்ஸ் அஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் 138A ஆஃப் தி நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு செக் கொடுத்து பவுன்ஸ் ஆச்சுதுன்னா, இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட்ஸ் அப்படின்ற காரணத்துக்காக ஃபண்ட்ஸ் ஆச்சுன்னா, அந்த கொடுத்தவங்களுக்கு பனிஷ்மெண்ட்